அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான டைப்பில் எப்படி ஃபேஸ் வரையலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே ஃபேஸ் வீடியோ போட்டிருக்கோம். லக்ஷ்மி அப்படின்ற சீரீஸ் போடும்போது நான் போட்டிருந்தேன், அம்மனுக்கும் அதே ஃபேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் கமர்ஷியல் மிக்ஸ் பண்ண மாதிரி தெரியும், ஆனால் ட்ரெடிஷ்னல் லுக்கில் நான் போட்டிருப்பேன். இப்போ பக்காவாக நம்ம ட்ரெடிஷ்னலில் எப்படி ஃபேஸ் இருக்கும் அப்படின்றத தஞ்சூர் பெயிண்டிங்கில் இப்போது நம்ம பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஸ்டெப்ஸ் ஈஸியாக புரியுங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்க. கலரிங் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஸ்கெட்ச் போடலாங்க. அஸ் யூஷுவல் நம்ம அந்த படத்தில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே போல் மெஷர்மெண்ட்டு தான் நான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலை. நீங்கள் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ் 1ABC சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பென்சில் ஸ்கெட்சில் நான் ஃபுல் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ அதே போல் நம்ம அந்த பேஸை கொடுத்துக்கலாம். கிரீடத்தோட பேஸ் கொடுத்துட்டு ஃபேஸோட அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதே போல் ஹேர்லேருந்து இப்போ எல்லாமே மாறுங்க. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொடுக்குற எல்லாமே நமக்கு அந்த பிக்சரில் வந்த ஃபேஸ்க்கும் இப்போ போட போகிற ஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கவனித்து பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஒரு ஃபேஸோட அவுட்லுக்கே நமக்கு மாற்றி கொடுக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டி இருக்கும். சரிங்களா? இப்போது ஹேரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஹேரோட டிசைனை நம்ம மாற்றிடுவோம். நான் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி ஹேர் டிசைனை அந்த இடத்துல செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பேஸிங் அலோகேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். 2 கண்ணும் ஈக்குவலாக வரணும் அப்படின்றதுக்காக போட்டுட்டு ஐப்ரோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு இந்த கண் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு. ரொம்ப கூலிங்கான லுக்கு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி கண் போடுறப்போ. தஞ்சூர் பெயிண்டிங்கில் இந்த ட்ரெடிஷ்னல் டைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்டிங்லையுமே கண் ரொம்ப கூலாக காட்டியிருப்பாங்க. இந்த கண் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீண்டு கீழே அப்படியே குறுகலாக தெரியும், காமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு அருள் கொடுக்கறது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அருள் அளிக்கிற மாதிரி அம்மன் பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா பெயிண்டிங்லையுமே அம்மன்னு கிடையாது. நம்ம ராமர் போட்டாலும் சரி, வேறு எந்த பெயிண்டிங் கிருஷ்ணாவை தவிர மித்த எல்லா ஸ்கெட்ச்லேயுமே மேக்ஸிமம் இப்படி தான் போடுவாங்க. இப்போ கண் போட்டாச்சுங்க. கண் இந்த அளவுக்கு குறுகலாக போடக்கூடியது தான் மெயின் டிஃப்ரென்ஸு. அடுத்தது மூக்கு பகுதியெல்லாம் அஸ் யூஷுவல் அதுலேயும் இதே மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். வாய்ப்பகுதியும் ஓரளவு இப்படி தான் இருக்கும். நமக்கு அதுலேயும் இதே போல் தான் வந்திருக்கும். அந்த புல்லாக்கு மாதிரி நம்ம வரைகிறோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம லிப்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த வாய்ப்பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லைன்ஸ் கொடுத்து மேலேயும் கீழேயும் காமிச்சிட்டு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு காமிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காது பகுதிங்க. காது பகுதி கண்ணுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி வாய்க்கு அந்த மூக்கு பகுதிக்கு முன்னாடியே, மூக்கு பகுதிக்கு கீழே வாய்ப்பகுதிக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தோடு பகுதியை அங்கே ஸ்டார்ட் பண்ணி கழுத்து வரைக்கும் கொண்டு அந்த தோடு தொங்குற மாதிரி நம்ம முடிச்சுக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காதுக்கு அடுத்த பகுதியில் பின்பக்கமாக தாழம்பூ தெரிகிற மாதிரி ஒரு அமைப்பு வரணும். அந்த தாழம்பூ டிசைனுக்காக ஒரு வளைவு கொடுத்துட்டு அது மேலே நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ தோடு பகுதியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணுறப்போ நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸிங் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ரிமைனிங் அந்த இடத்துல இருந்து நம்ம கழுத்தில் கொண்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கழுத்து நெக்லஸை போட்டோம் அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதி கிடச்சிரும். இந்த மாதிரி தாங்க ட்ரெடிஷ்னல் டைப்பில் போட்டிருப்பாங்க. நம்ம கமர்ஷியலாக போட்டோம் அப்படின்னா கழுத்துக்கு ஒரு வளைவு கொடுத்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜுவல்ஸ்லாம் போடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கழுத்தோடு க்ளோஸ் பண்ணி ஜுவல்லை கொண்டு காமிச்சிருவாங்க. அந்த ஸ்பேஸ் தான் நமக்கு நெக்காக தெரியும். சரிங்களா? இப்போது அந்த தாழம்பூ பேட்டர்ன் போட்டுக்கலாம். தாழம்பூ பேட்டர்னில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த தாழம்பூ தெரிகிற மாதிரி அரும்பரும்பாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாழம்பு போட்டு முடித்ததுக்கப்புறமா நமக்கு ரிமைனிங் இருக்க வேண்டியது டிசைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீடம் இருக்குது. அப்புறம் இந்த காதுவோட உள்பகுதி பொட்டு ஹேர் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணணும். இப்போது நம்ம கிரீடம் போட்டுக்கலாங்க. கிரீடம் போட்டுட்டு நம்ம ஃபேஸ் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கலாம். கிரீடமும் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் டைப்பில் இந்த பக்கமாக பெண்ட் பண்ணி போடணும். பெண்ட் பண்ணி போட்டுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே நம்ம அஸ் யூஷுவல் நம்ம கிரீடம் டிசைன் கொடுப்போம் இல்லைங்களா, அதே போல் அந்த ஸ்டோன் வரி, அந்த தாமரைப்பூ வரி இல்லை ப்ளைனாக விட்டுறலாம். அப்படி இல்லைனா அதை கர்வ்ஸ் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸை வச்சுட்டு நம்ம அந்த கிரீடம் ஃபுல் பண்ணிக்கலாம் மேலே.
க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரீடமும் ஓரளவு ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து கலரிங் கொடுக்க போகிறோங்க. கலரிங்க்கு வந்து நான் அடுத்த பதிவில் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன், எப்படி வந்து ஷேடிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த பதிவில் வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்ச் மட்டும் எடுத்துருக்கோங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப் ஃபேஸ், அதாவது அம்மன் ஃபேஸ். இதுவே வந்து அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த புல்லக்கு மூக்குத்தி எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து ராமருக்கும் வரைகிற மாதிரி வரும். வேறு எந்த அமைப்பு படத்துக்கு வரையும் போதும் அந்த லுக்கு வந்து நமக்கு மாற்றி காட்டும். அந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸோட லுக் வந்து நமக்கு மாறிடுங்க. இப்போது நம்ம கிரீடம் வந்து போட்டு முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த ஹேரோட டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த ஹேரை வந்து ப்ளைனாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நெளியாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு காட்டுங்க. இப்போது நம்ம வந்து காதுக்கு உள்பகுதியிலையும் வந்து அந்த டிசைன் கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து புல்லக்கு அந்த காதில் போட்டிருக்க நகை, மூக்குத்தி, வளையம், அப்புறம் அந்த இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காதில் வந்து ஒரு நகை போட்டிருப்பாங்க, அதையும் வந்து நம்ம போடணுங்க. நான் அது வந்து மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு. இப்போது நம்ம வந்து கலரிங்கில் போடுறப்போ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி போடலாங்க. இப்போ அந்த ஜிமிக்கி பகுதி, கழுத்தில் போடுற நகை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ரிமைனிங் விட்டுருக்கோமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலேயும் வந்து கிரீடத்துலேயும் வந்து நம்ம டிசைனை வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்க்க முடியும். நிறைய பேர் நிறைய ஃபேஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேல் ஃபேஸ் கேட்டிருக்காங்க, சிவன் ஃபேஸ் வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்கின் டோன் வந்து மாற்றி போட சொல்லிலாம் கேட்டிருக்காங்க, கிருஷ்ணா ஃபேஸ் கூட கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்றா பொறுமையாக கண்டிப்பாக பார்க்கலாங்க, மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களை ஈஸியாக ரீச் ஆகுங்க. அடுத்த பதிவில் நம்ம வந்து கலரிங் வந்து பார்க்கலாங்க. ஃபேஸ் வந்து எல்லோ ஃபேஸ் ஷேடிங்ஸ் வந்து எப்படி ட்ரெடிஷ்னல் டைப்பில் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம மிஸ் பண்ணியிருந்த எல்லா பேட்டர்னையும் எல்லா டிசைன்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் விட்டுருக்க சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம ஷேடிங்ஸ் பண்ணுறப்ப கலரிங்கில் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஒரு வேர்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு வந்து உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறது தான் எனக்கு நல்ல ஒரு பூஸ்டப், என்கரேஜிங்காக இருக்குது. அது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நமக்காக வந்து ஃபீட்பேக் சொல்கிறதுக்காக அவங்க லைஃப்பில் அவங்க ஒரு செகண்டை ஒதுக்கி நமக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம் கலரிங் செக்ஷனோட. நன்றி.